வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்கள் நேமிராஜ். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கிட்ட ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், ஒரு சின்ன இழப்பு. நம்ம பிரீடர் இறந்து போச்சு, பாம்பு கடிச்சு இறந்து போச்சு. ஏன்னா எவ்வளவோ வியாதியில இருந்தாலும் அதை காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். கடைசியில் அதுக்கு ஒரு கண்ணில் பார்வை கிடையாது. ஸோ அந்த பார்வை இல்லாத பக்கம் அந்த பாம்பு இருக்கிறப்போ அப்படியே கிட்ட போயிட்டு இருக்குது. கிட்ட போயிடவும் அது போட்டுருச்சு. நல்லவேளை அதோட எல்லா முகத்தையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டிலே குஞ்சாகி வளர்ந்து பல களம் பார்த்து ரிட்டையர் ஆகி பிரீடர் ஆன சேவல் அது. கிட்டத்தட்ட டப்னிலாம் நான் 20-30க்கு மேலே பார்த்துருக்கேன். அதை வச்சு அந்த மாதிரி எல்லா முகத்தையும் பார்த்து அதோட இறந்த முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அது இறக்கும்போது நான் ஊரில் இல்லை, பெங்களூரில் இருந்தேன். செய்தி மட்டும் வந்துச்சு, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, சேவல் இறந்து போச்சு, இந்த மாதிரி குத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நல்ல வேலை. அதை வேற நம்ம அது இறந்த முகத்தை வேற பார்த்து அது நம்ம மனசுல பதிஞ்சிருச்சுன்னா அது எப்பவுமே மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி சரி புதைச்சிருங்க, நம்ம கூண்டாண்டே புதைச்சிருங்க, வேற எங்கேயும் புதைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புதைச்சாச்சு. அதோட வம்சாவளியை தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சரி சோர்ந்துடக்கூடாது. நம்ம கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க, நிறைய மருத்துவம் கேட்டுட்டு இருக்காங்க, இவங்களையும் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்திருக்கோம். அதுல ஓரளவுக்கு மீண்டாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா சரி நம்ம பிரீடர் போயிடுச்சு, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நான் ஒரு பிரீடரை கொண்டு வந்திருக்கேன். ஊருக்கு போய் கொண்டு வந்தேன். இப்போ நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா எதை பத்தி பார்க்க போறோம், அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னோட கமெண்ட்ல என்ன கேக்குறீங்கன்னா, டைரக்டா களம் வீடியோ, அதாவது களத்துக்கு தயார் பண்றது எப்படி, தயார் மாவு லிஸ்ட் போடுங்க, தர கஷ்டம் எப்படி பண்றது, இந்த மாதிரி தான் நீங்க டைரக்டா போக ஆசைப்படுறீங்களே தவிர, களம் சம்பந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க ஆசைப்படுறீங்களே தவிர, ஒரு அடிப்படையா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு வரணும், மருத்துவ முறைகளை கத்துக்கணும், அப்பதான் நம்ம கோழி சேவல்களை தக்க வச்சுக்க முடியும், அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குமே இல்லை. ஏன்னா அது என்னோட வியூஸ் பார்க்கும் போதே தெரியும். என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் என்னோட வீடியோக்கு வியூஸ்க்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கும். பேசிக்க கத்துக்கங்க, அடிப்படையான விஷயம் கத்துக்கங்க. ஒரு சேவல் கோழி சோர்ந்து போய் கிடக்குது, ஒரு நோயில இருக்குதுன்னும் போது இவ்வளவு தானே பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வர அளவுக்கு நான் உங்களை ரெடி பண்ணணும்னு பாக்குறேன். திடீர்னு ஒரு 10 கோழி இறந்து போச்சுன்னா நீங்க அப்படியே ஐயோ அப்பா அந்த சண்டை கோழியே வானாடா சாமி அப்படின்னு விட்டுட்டு ஓடுற அளவுக்கு ஒரு மனப்பான்மையில உங்களை நான் கொண்டு போக விரும்பல. ஸோ களம் சம்பந்தப்பட்ட வீடியோவும் வரும் காலத்துல வரும். அதுக்கு முன்னாடி நீங்க அடிப்படையெல்லாம் கத்துக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி கொடுக்கறது, நோயிலிருந்து எப்படி காப்பாத்துறது, இதெல்லாம் நம்ம கடந்தாச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரீடை எப்படி மேட்ச் பண்றது, ஒரு பிரீடரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது. பிரீடர்ல பாத்தீங்கன்னா 2 வகையான சேவல்கள் இருக்குது. அடிக்கிற சேவலும் இருக்கு, முடிக்கிற சேவலும் இருக்கு. ஸோ அடிக்கிற சேவல் கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும், வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ முடிக்கிற சேவல் பாத்தீங்கன்னா குயிக் பினிஷர், பட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், ஒரே தண்ணியில களத்தை முடிச்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எப்படி பாக்குறது, அது எப்படி நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் பிரீடர்களை சேவல் பட்டையை எப்படி மேட்ச் பண்ணணும், எந்த மாதிரி சண்டைக்கு எந்த மாதிரியான பட்டையை போடணும் அப்படின்றதையும் நீங்க கத்துக்கணும். அந்த மாதிரி நீங்க அடிப்படையில இருந்து வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரீடரை கொண்டு வந்தாச்சு. நம்ம வீட்லயே ஒரு பிரீடர் இருக்கிறாரு, அது நம்ம வீட்டுல குஞ்சாக்கி வளர்ந்ததுதான், அவரையும் நம்ம கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம 2 பேருக்குமே ஒரு சேவலுக்கும் 3 பட்டனை செலக்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த சேவலை பிரீடர் சேவலை லோடு பண்ண போறோம். இதை எப்படி முறையா லோடு பண்ணி சேவல் பெட்டை கூட இணைச்சி எப்படி தரமான முட்டைகளை எடுத்து குஞ்சுகளை உருவாக்கணுன்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே 3 ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரீட் இனச்சேர்க்கைக்காக சேவல்களை கொண்டு 10 நாள் பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தி அவங்களுக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து தான் நம்ம பிரீட் பண்ணுவோம். அது சம்மந்தப்பட்ட வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சேவலை எப்படி நம்ம லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ காலையில் எழுந்ததுமே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற சேவலை பார்த்தீங்கன்னா பக்காவாக நல்லா ஆசன வாயு பகுதி எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு
குடலில் எதுவும் புண்ணு வரக்கூடாதுன்றதுக்காக, உடல் குளிர்ச்சியாக இருக்குன்றதுக்காக காலையில் வெறும் வயிற்றுல வெண்ணெய் கொடுப்போம். கொடுத்துட்டு ரிவேட்டால் டேப்லெட் எனர்ஜிக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுப்போம் இந்த டேப்லெட்டு. வெண்ணெய் டெய்லியும் கொடுக்கலாம், தவறு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அடுத்தது, இவர் வந்து நம்ம ஓன் ப்ரீடு, நம்ம வீட்டிலேயே குஞ்சாகி வளர்ந்து நல்ல சண்டை இருக்கிறதுனால நம்ம வந்து களம் ஏற்றாமல் இதோட வம்சாவளி நமக்கு திருப்பி தேவை அப்படின்றதுக்காக இதை ப்ரீடராக நிறுத்திக்கிட்டோம். இப்போ ப்ரீடு போடுற வயசு ஆயிடுச்சு, 3.5 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது எல்லா அம்சமும் நிறைஞ்ச சேவல். அதாவது ஒரு சேவல்னா அதுக்கு என்னென்னலாம் அம்சம் சொல்லுவாங்களோ அந்த அம்சம் எல்லாமே இந்த சேவல் கிட்ட இருக்கும். நம்ம ஓன் ப்ரீடு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலையில் வெண்ணெய் கொடுத்து ரிவேட்டால் டேப்லெட் ஒன்று கொடுத்து இவரை தனிமைப்படுத்தி வைப்போம். இது கொடுத்து கரெக்டாக ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா சேவலுக்கு வந்து உடல் பிடிக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக அதில் கொஞ்சம் தேன் கலந்து கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவல் வந்து கை பழக்கத்துக்கு வரும், நம்மளை பார்த்து கோச்சா ஆகி ஓடாது, நம்ம எப்போ போனாலும் தைரியமாக நிற்கும். சில சேவலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட போனதுமே உள்ளவே பயந்து உள்ளே இங்கே அங்கேயும் ஓடி மக்கெல்லாம் உடச்சி ஒரு வழி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி தேன் கலந்து கொடுக்கும்போது சேவல் வந்து கை பழக்கத்துக்கு வந்துடும். இது வந்து சைக்கோ. இந்த சேவல் வந்து 1ஆம் நம்பர் சைக்கோ. இவருக்கு பேரே நாங்கள் சைக்கோன்னு தான் வச்சுருக்கோம். ஏன்னா நான் சேவலுக்கு கையில் இற கொடுக்கறத நிறுத்தினதுக்கு முக்கிய காரணமே இந்த சேவல் தான். ஏன்னா சுண்டு வரல எலும்பெல்லாம் அப்படி உடச்சி எடுத்துரும், அந்த அளவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எல்லா அம்சமும் நிறைஞ்ச சேவல். கால் கஜம், முள் கஜம், அசரு திண்டு, அசரு ரெக்கை, இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு சேவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அசரு ரெக்கையும் இருக்குது, அந்த பக்கம் இடது பக்கத்தில் வரும். எப்படி சொல்கிறது, 17 சைஸ் இருக்கும். ஆனால் சோட்டி பிடிச்சா அடி, வாய் போட்டாலே அடி தான், அந்த அளவுக்கு ரொம்ப வாய் சுத்தமான சேவல். ஆனால் இவ்வளோ சைஸ் இருந்து பட்டுன்னு அல்லாக்குக்கு பிடிக்கும். அப்படி அல்லாக்குக்கு அது பிடிச்சதுன்னா களம் முடிய போகுதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஹிட் இதுகிட்ட பார்க்கலாம். ஸோ என்னடா இவர் சேவல் இவ்வளோ பெருமையாக பேசுகிறாருன்னு நினைக்க வேண்டாம், அதோட உண்மை. ஏன்னா இந்த மாதிரி தன்மையை பார்த்து ப்ரீடு பண்ணுறது நமக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்குன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது எப்பேற்பட்ட சேவல் போட்டுக்கணும் போது இல்லை இந்த மாதிரி தரத்தில் தான் போட்டிருக்கேன்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு சேவலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ரீட் பண்ண முடியும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேனில் ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை கொடுத்துடலாம். இது வந்து சைக்கோன்றதுனால இதுக்கு அவ்வளோ சுலபமாக கொடுக்க முடியாது. ஏன்னா என்னை தவிர இதை வேற யாரும் கையிலையும் பிடிக்க மாட்டாங்க, உடனடியாக வாய் போட்டு அடிச்சிடும். இது என்ன பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே போடவே மாட்டோம். இது எப்போவுமே ரிங்குக்குள்ளே போட்டதுமே வெளியில் வேற ஒரு சேவல் கூவுச்சுன்னா கூட உள்ளவே பறக்க ஆரம்பிச்சிடும், தன்னால் பறக்கும். பக்கத்தில் சேவல் வரலைன்னா கூட பறக்கும். அப்படி பறந்து 2 முள்ளையுமே ஒட்ட உடச்சிக்கினதுனால இதை வந்து நம்ம ப்ரீடுக்குன்னு நிறுத்திட்டோம். இவர் நம்ம ரீசெண்டாக ப்ரீடுக்காக கொண்டு வந்தது நம்ம பழைய ப்ரீடர் மாதிரியே நண்டுக்கால் சேவல் தான். கொஞ்சம் ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறதுனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீடு பண்ணும்போது ஃபஸ்ட்டு 10 நாள் கையில் வைப்போம். நீங்கள் சேவல் களத்துக்கு தயார் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதில் ஒரு 0.5% நாங்கள் இந்த ப்ரீடருக்காக நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ரீட் பண்ணும்போது அதோட குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அம்சமாக ரொம்ப வீரியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு வர்றதுனால நம்ம இதை அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரொம்ப பொருள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. காலையில் வெண்ணெய் கொடுத்துட்டு பேரிச்சம்பழம் கொடுத்தாலே போதும். இது வந்து மதிய உணவு, இது வந்து நம்ம ஒரு தயார் நேரத்தில் வாங்கினது. ஸோ அதையே நான் உங்களுக்கு இதுலேயும் போடுறேன். பட் இவ்வளோலாம் நம்ம கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி நரம்பு பார்த்தீங்கன்னா தினமெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த 10 நாள் நம்ம கையில் வைக்கும் போது ஒரு 5 நரம்பு கொடுத்தா போதும், 1 விட்டு 1 நாள். ஸோ இதை வந்து நம்ம சுட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சுட்டு கொடுக்கறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு சத்தெல்லாம் கரைஞ்சி வரணுன்றதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வந்து கொழுப்பு சத்து நமக்கு தேவை சேவலுக்கு. ஏன்னா சேவல் வந்து வலு இல்லாமல் இருக்குது, லோடு இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணி கொடுக்கலாம். இது கூட ஒரு முட்டை சேர்த்து கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா சேவல் வந்து எடை கூடும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெட்டைக்கு ஒரு சேவலுக்கு கணக்கில்லாத பெட்டையை போட்டுருவாங்க. அது எல்லாத்தையுமே கன்னி பொட்டையை மெரிக்கும், நாட்டு பொட்டையை மெரிக்கும், எல்லாத்தையுமே மெரிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு சேவலுக்கு 3 பெட்டை தான் அதிகபட்சம். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கவுண்டிங்கில் போட்டு ப்ரீட் பண்ணிங்கன்னா எல்லா குஞ்சுமே ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீட் பண்ணுறப்போ ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். காலையில் 3 மணி நேரம் திறந்து விடுவோம். அப்புறம் பிடிச்சி உள்ளே போட்டுட்டு ஈவினிங் இறைய வச்சுட்டு ஈவினிங் ஒரு 3 மணி நேரம் வெளியே விடுவோம். ஏன்னா அந்த காலையில் 7லேருந்து 10 மணிக்குள்ளே மெதிக்கிறது தான் நல்ல மெரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3லேருந்து 6 மணி வரைக்கும் மெரிக்கிறதுல நல்லா கரு கூடும். இந்த மதியம் டைமில் இருட்டுனதுக்கு அப்புறம்லாம் மெரி போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த காலையில் விடிய காலையில், அதாவது குளிர்ச்சியான நேரம், சூரியன் வரத்துக்கு முன்னாடி அந்த குளிர்ச்சியான நேரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியன் மறையிற நேரம், இந்த மாதிரி குளிர்ச்சியான நேரத்தில் போடும்போது கரு உடனடி பிடிச்சிரும். விடைங்க கோழி குஞ்சுங்க ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இதை நம்ம கண்கூடா பார்த்ததுனால தான் நம்ம இதை அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறது. இந்த நரம்பு ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீரியத்துக்காக தான், மற்றபடி எதுவுமே இல்லை. சேவலுடைய அந்த டெம்டேஷன் குறையாம அந்த டெம்பர் அப்படியே காட்டும். மஞ்சள் கரு கொடுக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நரம்புல கொழுப்போட தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மஞ்சள் கருவில் அதிகபட்ச கொழுப்பு இருக்கும். அதனால நம்ம கொடுக்க வேணாம். அப்படி கொடுத்தாலும் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம நரம்பும் முட்டையை மட்டும் கொடுத்துக்கலாம். இதை தினமும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மறுபடியும் சொல்லிடுறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்தாலே போதும். ஸோ காலையில் நம்ம என்ன இறை கொடுத்தோன்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. மதியம் நம்ம என்ன கொடுக்குறோன்றதும் பார்த்துருக்கீங்க. இதுக்கும் அளவு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இறைப்பை வீங்கிற அளவுக்கு கூட கொடுக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா சேவல் பெட்டையை ஓடி ஓடி பிடிச்சி மெரிக்கிறதுலேயே அதுக்கு எனர்ஜி, இந்த இதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும், எனர்ஜி தேவைப்படும். அதுக்காக நம்ம அப்படியே கொடுக்கறது. ஸோ எப்போவுமே நம்ம வெளியிலேருந்து ஒரு ப்ரீடர் எடுக்கிறோம், இந்த மாதிரி லோடு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிவார்மிங், குடல் புழு நீக்கம். அதை பண்ணாமல் நீங்கள் இவ்வளவும் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கம்பல்சரி நீங்கள் டிவார்மிங் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து கொடுக்குற உணவு சேவல்களுக்கு ஏற்றுக்கும். இந்த மாதிரி நேரத்தில் சுடு தண்ணி தான் நம்ம குடிக்க வைப்போம். காலையில் 3 மணி நேரம் திறந்து விடுவோம், அடுத்த 3 மணி நேரம் ஈவினிங் டைமில் திறந்து விடுவோம். மற்ற டைம்லாம் பிடிச்சி உள்ளே தான் போட்டுருவோம். போட்டுட்டு இந்த மாதிரி சத்தான உணவுகளை கொடுப்போம். அதிகமாக மாத்திரை மருந்துகளை கொடுக்க மாட்டோம். அந்த ரிவேட்டால் மட்டும், அது கூட பார்த்தீங்கன்னா 10 நாள் தயாரில் 3 மாத்திரை தான் கொடுப்போம். அது நீங்கள் 2 நாளைக்கு ஒரு வாட்டியாக டைவர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வாரத்தில் 1 கொடுத்தா போதும், இல்லை வாரத்துக்கு 2 கரெக்டாக இருக்கும், அடுத்த வாரம் 1 கொடுத்து முடிச்சிடலான்னு கூட நீங்கள் அப்படி கொடுக்கலாம், தவறு இல்லை. பட் எனர்ஜி ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம கொழுப்பு சத்தம் கொடுத்துருக்குறோம் அதில். ஸோ இந்த மாதிரி சேவலை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி ப்ரீடு போடும்போது வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். சேவலும் டல் ஆகாது, சேவலுக்கு வியாதியும் வராது, டிசீஸும் இல்லாமல் இருக்கும். நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், கம்பல்சரி பெட்டைக்கும் சேவலுக்கும் ஆசனவாயு பகுதியை நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கணும் ப்ரீடு போடும்போது. இல்லைன்னா தேவையில்லாத டிசீஸ் பரவி புழு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இப்படி நீங்கள் ஹைஜீனிக்காக பண்ணிங்கன்னா சேவல் கோழிகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் பெட்டைகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி கொழுப்பு இல்லாமல் அதுலேருந்து முட்டை எடுக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு மதிய உணவு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஈவினிங் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப தானியெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் கம்பு நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் ஈர்த்து கழுவி க்ளீன் பண்ண கம்பில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். சளி பிடிக்காது, ஏன்னா இது நாட்டுக்கோழி முட்டை தான், சளி பிடிக்காது. நிறைய பேர் குழப்புவாங்க, இது அப்படியே கொடுத்தா சளி பிடிச்சிரும் அப்படின்ட்டு. ஸோ சளி பிடிக்காது, நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். ஏன்னா நான் ஒரு 5 வருஷமாக இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், தவறு இல்லை. நீங்கள் கடையில் தான் வாங்கி கொடுக்கக்கூடாது முட்டை. ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நீங்கள் சேவலுக்கு வச்சுட்டு இதை கொடுத்துட்டு தான் நீங்கள் சேவலை வெளியே நடக்க விடணும். அதாவது நீங்கள் கரெக்டாக 2:30 மணிக்கு இந்த இறையை வச்சிடணும், 1/2 மணி நேரம் டைம் கொடுத்துடணும், 3 மணிக்கு எடுத்து வெளியே விட்டு 6 மணிக்கு அடைச்சிடணும். அப்போ தான் சேவல் கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி நல்லாயிருக்கும். முட்டைகளும் அதில் பிறக்கக்கூடிய குஞ்சுகளும் ரொம்ப வீரியமாக இருக்கும். சேவல் கோழிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், எடையும் கூடாமல் குறையாமல் கரெக்டாக செவந்தே இருக்கும் எப்போவுமே. ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் பெட்டையை கூட சேவலை போட்டுட்டிங்கன்னா இறை எடுக்கிறத நிறுத்திடும். நீங்கள் எத்தனை பெட்டையை போட்டாலும் எப்பேற்பட்ட உணவு கொடுத்தாலும் பெட்டையை கூப்பிட்டு உணவு கொடுக்குமே தவிர அது சாப்பிடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தனிமைப்படுத்தி
ப்ரீட் பண்ணும்போது வீரியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவை நான் போட்டுட்டு வரேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்டை போடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நான் ஒன் பை ஒன் போட்டுட்டு வரேன். உங்களோட சந்தேகங்களும் கேளுங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது அதுக்கான வீடியோவை நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போட ரெடியாக இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.